லிட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடையும் மருந்து தட்டுப்பாடு, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நோர்வே தூதுவர் சஜித் பிரேமதாச இடையே விசேட சந்திப்பு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இன நல்லுறவை குழப்பும் சமூக ஊடகங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. லாப்ஸ் எரிவாயு விலையிலும் திருத்தம், புதிய விலைகள் குறித்து அறிவிப்பு. விரைவில் பேச்சுவார்த்தை, நிதி அமைச்சு வெளியிட்ட தகவல். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பெரீஸ் அறிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சற்று முன் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது 4115 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3940 ரூபாவாகும். அத்துடன் 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 70 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாய் 1582 ஆக உள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சிலிண்டரின் விலை ரூபாய் 32 ஆக குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 740 அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்துகள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனைகளில் 20 முதல் 30% அளவில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் தூசார் ரணதேவ தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல்லவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாத சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டென்னர் ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார செயற்பாடுகள் குறித்து இன்று குறித்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து விளக்கம் அளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அதிலிருந்து விடுபட தனது கட்சியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த ஆண்டு நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு என்றும் இந்த ஆண்டில் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் நோர்வே தூதுவருக்கு சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள ஆட்சி முடிவடைந்து ஜனரஞ்சக அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஒருமுறை நாட்டை மீட்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியை திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா, நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன, நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜெஹான் பிஜெஹர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர் தற்பொழுது உயிருடன் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெவலேபுட தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ரஷ்யா வாடகை படையில் இணைந்து கொண்ட 40 இலங்கை படையின் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் மற்றும் போலீஸ் என்பவற்றிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டவர்கள் இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வழங்குவதாக கூறி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு லஞ்சம் வழங்கி இவ்வாறு இலங்கை படையினர் ரஷ்யா உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இராணுவ பின்வரிசை சேவைகளுக்கு என அழைத்துச் செல்லப்பட்ட படையினர் முன்னரங்க போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெக்னர் கூலிப்படைக்கு விற்பனை செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் படை அதிகாரி ஒருவரின் குரல் பதிவு கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கிருந்து தப்பியவர்கள் ரஷ்யாவிற்கு செல்ல வேண்டாம் என கோருவதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிற்கு வேலைக்காக அனுப்பி வைப்பதாக கூறினால் அந்த மோசடியில் சிக்க வேண்டாம் என மக்களிடம் கோருவதாக காமினி வெள்ளைபொட தெரிவித்துள்ளார். அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் ஆதிக்கத்தால் இன நல்லுறவை குழப்பும் வகையிலான செய்திகள் அதிகமாக பகிரப்படுவதாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து குற்றம் சாட்டியுள்ளனர். அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், சமூக ஊடகங்களில் ஆதிக்கம் தற்போது சமூகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் இனங்களுக்கு இடையே பிழையான செய்திகள் அதிகமாக பகிரப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் சரியான தகவலை வழங்கக்கூடியதாக சிவில் சமூக அமைப்புகளிடம் உரிய தரப்பினர் உண்மையான செய்திகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக கசப்பான சம்பவங்கள் சமூகங்களிடையே இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லேப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3840 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோகிராம் எடையுள்ள லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 110 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1542 ரூபாவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறையாண்மை பத்திர பதிவுதாரர்களின் தற்காலிக குழுவின் பிரதிநிதிகளுடன் இலங்கை விரைவில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். லண்டனில் நடத்தப்படவுள்ள இந்த பேச்சுவார்த்தைக்கான சரியான திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 12 பில்லியன் டாலர்களும் அதிகமான கடனை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச பத்திரதாரர்களின் முன்மொழிவை இலங்கை கடந்த மாதம் நிராகரித்தது. இது முக்கியமான சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு மற்றும் 2 வருட கடன் நெருக்கடியை தீர்ப்பதற்கான அதன் முயற்சிகளை தாமதப்படுத்தும் என்ற கவலை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் பங்கு பத்தாரர்களின் முன்மொழிகளுக்கு இணங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. முன்னதாக பங்குதாரர்களின் முன்மொழிவுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முன்மொழிவுகளுக்கும் இடையில் பாரிய வித்தியாசங்கள் இல்லை என்று இலங்கையின் முக்கிய பொருளாதார நிபுணர் ஒருவரும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என கூறியுள்ளார்.